ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாலையில் இருந்த 5 லட்சம் மதிப்பிலான தங்க செயினை அரசு பள்ளி மாணவர்கள் பத்திரமாக கொண்டு சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் வீரபாண்டி, சந்தோஷ், மகாராஜன் ஆகிய 3 மாணவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் சென்ற சாலையில் 5 லட்சம் மதிப்பிலான தங்க செயின் ஒன்று கீழே இருந்துள்ளது. இதனை கண்ட அந்த மாணவர்கள் அந்த செயினை எடுத்துக்கொண்டு உடனே நகை கடைக்கு சென்று அந்த நகை தங்கமா இல்ல கவரிங்கா என சோதனை செய்தனர். சோதனையில் அந்த நகை தங்கம் என்பது உறுதி செய்யப்பட்டது. உடனே அந்த நகையை எடுத்துக்கொண்டு மூவரும் காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாரிடம் நகையை ஒப்படைத்தனர். இதனையடுத்து அந்த மாணவர்களின் பள்ளிக்கு சென்ற போலீசார் 1000 மாணவ மாணவிகளின் முன்பாக நேர்மையாக நகையை கொடுத்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் 3 மாணவர்களுக்கும் தலா 500 ரூபாய் பரிசாக கொடுத்து உற்சாகப்படுத்தினார். 3 மாணவர்களின் பெற்றோர்களும் கூலி வேலை செய்யும் நிலையில் நேர்மையாக நகையை எடுத்து காவலரிடம் ஒப்படைத்த வீரபாண்டி, சந்தோஷ், மகாராஜன் ஆகிய 3 மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சாயல்குடி பகுதியினுடைய அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவர்கள் மகாராஜன், சந்தோஷ் பாண்டி, உக்கிரபாண்டி இவங்க 3 பேருமே 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள். நேற்று மாலை ஒரு 5:30 மணிக்கு பள்ளி முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியிலே ஒரு செயின் கிடைத்துள்ளது. அந்த செயினை எடுத்துக்கொண்டு அது தங்கமா என்று அவர்கள் சோதிப்பதற்காக ஐயனா ஜுவல்லர்ஸ் என்ற நகை கடைக்கு சென்று பார்த்துள்ளார்கள். அது தங்கம் என்று தெரிந்தவுடன் அந்த நகை கடையினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்து அந்த பையன்களை உடனடியாக பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்ததன் பேர்ல இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் திரு ராஜ்குமார் முன்பாக அந்த 3 மாணவர்களையும் அவருடைய நேர்மையை பாராட்டி, ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்களோட நேர்மையை பாராட்ட வேண்டும் என்பதற்காக காவல்துறை சார்பாக அந்த 3 மாணவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி ஒரு ரொக்க பரிசையும் வழங்கி, அதே மாதிரி அந்த நகைகளுடைய உரிமையாளரும் ஒரு ரொக்க பரிசை வழங்கி, அந்த ரொக்க பரிசானது மற்ற மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக, உந்துகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்திலே இன்னைக்கு காவல்துறை சார்பாக ஒரு சிறிய பாராட்டு விழா நடத்தினோம். அந்த மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக மிகுந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க மற்ற மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறோம். ஆமா, 3 பேரோட பெற்றோர்கள், அந்த மகாராஜனோட அப்பா அவர் கூட குடும்பத்திலே இல்ல. இன்னொருத்தர் அவங்க அப்பா நம்ம சந்தோஷ் பாண்டியோட அப்பா மலேசியால ஒரு கூலி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த உக்கிரபாண்டியோட அப்பா சாதாரண பணியாரம் போடக்கூடிய திருவோர பாதசாரி கடைகள் வைத்து தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு எளிய குடும்ப பின்னணியில இருந்து வந்தா கூட அந்த ஒரு நேர்மையா இருக்கணும்னு சொல்லி அவங்க நேர்மையை பாராட்டி இந்த விருதை கொடுத்துருக்கோம்.